சவுத் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தனியாளா இருந்து இப்படி ஒரு அழகான கூட்டு குடும்பத்தை அமைச்சு கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்களை மாதிரி ஒரு அண்ணி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோ பூஜா, நீயுமா? உண்மையை யார் சொன்ன என்ன செல்வி, உன் நல்ல மனசுக்கு நீ ராணி மாதிரி இருக்க போற. என் பொண்ணு சந்தோஷமே நீங்க எல்லாரும் தான். அதுக்காக தான் இவ எங்களையே எதிர்த்து நின்னா. அவ ஆசைப்படுற மாதிரி திரும்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். அதத்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். அவங்க அப்பா மட்டும் இத பாத்திருந்தாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஐயோமா, நீயுமா? வேலு, இவங்க எல்லாரையும் கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்களேன். எனக்கே ரொம்ப கூச்சமா இருக்கு. நீங்களும் கட்சி மாறிட்டீங்களா? எல்லாரும் இப்ப நீங்க நிறுத்த போறீங்களா இல்லையா? அது செல்வி, ஐயோ போதுன ப்ளீஸ். என்னோட புராணம் பாடினது போதும், இனி தாங்காதுன. அது இல்லம்மா, நேரமாச்சு கிளம்புறோன்னு சொல்ல வந்தேன், அதுக்குள்ள நீ. அப்பாடா, நீங்களாவது டாபிக்க மாத்துனீங்களே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. ஏன் இவ்ளோ சீக்கிரம் கிளம்புறீங்க? அம்மா கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல. இல்லடி, காலையில வந்தோம். இதுக்கே அவன் என்ன சொல்ல போறானோ தெரியல. இப்ப கிளம்புனாதாண்டி சரியா இருக்கும். ஆமா, நாங்க கிளம்புறோம். அந்த காஞ்சி காமாட்சி நம்ம குடும்பத்தை சேர்க்க நாளைக்கு கோயிலுக்கு வர சொல்லியிருக்கா. நாளைக்கு காலையில நேரத்தோட வந்துடுறோம். நீங்களும் வந்துருங்க. எல்லாரும் ஒன்னா பொங்கல் வச்சு சாமி கும்பிடலாம். சரிம்மா. பூஜா, இத பாரு, நீ இன்னும் சின்ன புள்ள இல்ல. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பார்த்து பொறுப்பா நடந்துக்கோ. செல்வி அண்ணி அளவுக்கு பொறுப்பா இருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா நிச்சயம் உங்களுக்கு நல்ல பேர் தான் வாங்கி கொடுப்பேன். சரியா? அப்படி நீயும் ஆரம்பிச்சிட்டியா? தான் வாங்க போறேன். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். பூஜா, வேலு, அப்படியே அதை வாங்கி கேட்க. எல்லா பையும் எடுத்துக்கூட. இந்தாங்க. அம்மா நீங்க அந்த பையன் அதுக்குள்ள இருக்கு. கொடு. அண்ணனுக்கு போயிட்டு வரேன். சரிங்க. சரிங்க. வரே சரி செல்வி, போயிட்டு வரமா? வரேன். வரேன். போயிட்டு வாங்க. வரேன்டா. ரெண்டு பேரும் இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருங்க. அம்மா வரமா? மாப்ள, மாமா போயிட்டு வரேன். சந்தோஷமா மாப்ள? இவ்வளவு நேரம் ஆகுது, எங்க போனாங்கன்னு தெரியலையே. என்ன கீர்த்தி, காலையில இருந்து உன் மாமியாரையும் மகாவையும் கண்ணிலேயே காணும். இந்த பெருசு மட்டும் தனியா உட்காந்துட்டு இருக்கு. எங்க போயிருப்பாங்க? மா, வேற எங்கம்மா போயிருக்கோங்க? கழுத கெட்டா குட்டி சவரு எல்லாம் செல்ல மகளையும் மருமகளையும் தான் பார்க்க போயிருக்கோங்க. வந்துகிட்டு இருக்காங்களே. என்னம்மா கையில ஏதோ துணி பையோட வருதுங்க? எங்கேயாச்சும் வழியில ஓசியில கொடுத்தாங்களா என்ன? எங்க போனீங்க? ஏன் இவ்வளவு நேரம்? எப்படி கிளம்புனாலும் லேட் ஆயிடுதுங்க. சரி, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிடுறது இருக்கட்டும், போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா? பூஜாவோட பொங்கல் சீருக்கு பணம்லாம் கொடுத்தீங்களா? அப்பா, நாங்க பணத்தை மட்டும் கொடுத்துட்டு வந்துடலாம் தான் நினைச்சோம். ஆனா கடைசியில பார்த்தா செல்வி பூஜா எங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் எங்களுக்கும் தேவையானது எல்லாமே வாங்கி கொடுத்துட்டாப்பா. அதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. நானே சொல்லணும்னு தான் நினைச்சேன். நல்ல வேளை நீங்களே எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம்மா. அது மட்டும் இல்ல மாமா, பொங்கலுக்கு நம்ம எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்கோம். அம்மா, என்னம்மா எல்லாரும் எங்க போயிட்டு வரீங்க? அம்மா, என்ன இது கவர்லாம் இருக்கு? பூஜாவை பார்த்துட்டு வரோம்ப்பா. ஓ, பெத்த பிள்ளைய பார்க்க போயிருந்தீங்களா? அதான் இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க. ஏங்க பாத்தீங்களா, நம்ம இவ்ளோ அமைதியா இருக்கோங்கிறத பயன்படுத்தி அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. எங்க போய் இதெல்லாம் முடியுமோ எனக்கு ஒன்னும் புரியல. என்னம்மா யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பொங்கல் வருதுன்னு புது துணி எடுக்க போனீங்களா? ஆமாப்பா, 1000 தான் இருந்தாலும் பூஜா என் வயித்துல பிறந்தவ. நாம தான் அவளுக்கு தலைப்பொங்கல் சீர் செய்யணும். அதனாலதான் பூஜாவுக்கும் மாப்பிள்ளைக்கும் தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்தோம். பாத்தீங்களா மாப்பிள்ள, நீங்க அன்னைக்கு அவ்வளவு சொல்லியும் உங்க பேச்ச மதிக்காம பூஜாவை பார்த்துட்டு வரேன்னு வேற சொல்றாங்க.
இந்த குடும்பத்தோட மானத்தை தெருவுக்கு இழுத்தவ அவ. அவங்கள போய் திரும்ப திரும்ப பாக்குறது இல்லாம உங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம சீர் செஞ்சுட்டு வரேன்னு சொல்றாங்க. ராஜேஸ்வரி, நீ இதுல அனாவசியமா தலையிட வேண்டாம். இது நானும் என் பிள்ளைங்களும் சம்பந்தப்பட்டது. என் பொண்ணுக்கு சீர் செய்ய நான் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணுமா? இத பாரு, என் பிள்ளைகிட்ட நான் சொல்லுவேன் சொல்ல மாட்டேன், அது என்னோட இஷ்டம். இதுல நீ குறுக்க வராம தள்ளி இரு, அப்புறம் நான் ஏதாவது பேச வேண்டி வந்துரும். பாத்தீங்களாங்க என்ன பேச்சு பேசுறாங்கன்னு? அவங்க சம்பந்தப்பட்டதாமே. இந்த வீட்ல இவங்க மட்டும்தான் இருக்காங்களா? நாங்களும் தானங்க இருக்கோம். இங்க எது நடந்தாலும் எங்களை கேட்க உரிமை இல்லையா சொல்லுங்க? கீர்த்தி, இத பத்தி பேச வேண்டாம். என்ன மதிக்காம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம சீர் செஞ்சுட்டு வந்தவங்க கிட்ட நான் என்ன கேட்க முடியும்? என் மரியாதையை நான் தான் காப்பாத்திக்கணும். இந்த வீட்ல யார் என்ன வேணாலும் செய்யலாம், நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். ஆனா என்கிட்ட சொல்லாம கொள்ளாம சீர் செஞ்சுட்டு வந்தீங்களே, அதை தான் என்னால தாங்க முடியல. இன்னும் என்ன புரிஞ்சுக்கல இல்ல? திரு, ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? பூஜாவை பத்தி பேசினா நீ கோவப்படுவேன் தாண்டா உன்கிட்ட சொல்லல. டேய், நியாயமா பார்த்தா நீ தாண்டா உன் தங்கச்சிக்கு சீர் செய்யணும். வருஷா வருஷம் அக்கா எனக்கு செய்யலையாப்பா, அதே மாதிரி ஒரு அண்ணனா அவளுக்கும் செய்ய வேண்டியது உன் கடமை தானடா. என்ன இப்ப இருக்கிற சூழ்நிலை சரியில்லை, அதான் உன்கிட்ட எப்படி சொல்லிட்டு போறதுன்னு. சரி, அப்படியே நாங்க சொல்லிட்டே போனோம் வை, நீ உடனே சரின்னு எங்க கூட வந்து நின்னுடுவியா? அதான் உன்கிட்ட எதுவும் சொல்லல. நீ கோவப்படுவ, தேவையில்லாம வீட்டுல சண்டை வரும். மனஸ்தாபம் எதுக்கு? இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதாதா? அதான்ப்பா, நாங்களே பேசி பூஜாவுக்கு சீர் செஞ்சுட்டு வந்துட்டோம். இத பாரு, உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னெலாம் இல்ல. எங்களுக்கு நீயே வேணும், அவளும் வேணும். நாங்க என்ன பண்றதுடா, நீயே சொல்லு. அம்மா, உங்க பொண்ணு உங்க இஷ்டம், இதில் நான் நினைக்க ஒண்ணுமே இல்லை. ஆனா ஒரு வார்த்தை கூட சொல்லலைங்கிறது தான் சொல்றேன். ஏம்பா, என்னவோ அடுத்த வீட்டு பொண்ணு பேசுற மாதிரி பேசுற? அவ அவன் கூட பிறந்த தங்கச்சிப்பா. அப்பா, அவளை என் தங்கச்சின்னு மட்டும் சொல்லாதீங்க. அந்த நினைப்பை நான் எப்பவோ அழிச்சிட்டேன். ஆமா, சீர் செய்ய யார் பணம் கொடுத்தா? உங்க இளைய மகனும் மருமகளும் கொடுத்தாங்களா? ஒரு அண்ணனா வேலு செய்யறதா தான் சொன்னான். ஆனா ஒரு அம்மாவா இதெல்லாம் செய்ய வேண்டியது என்னோட கடமை. தாய் வீட்டு சீர் செய்யணும்னு சொல்லி என் கையில இருந்த வளையல அடமான வச்சு அந்த படத்துல சீர் செஞ்சுட்டு வந்துட்டோம். என்னம்மா, உங்களுக்கு நான் அந்த அளவுக்கு வேண்டாதவனா ஆயிட்டேன்ல? உங்க கையில இருக்கிற வளையல வச்சுதான் சீர் செய்யணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா?